விழுப்புரம் அருகே ஒட்டுண்ணி தாக்குதலால் 50 ஏக்கர் காராமணி பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கனூரில் உள்ள பூரி குடிசை பகுதியில் சுமார் 50 ஏக்கருக்கு மேலாக காராமணி பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன. தற்போது காராமணி பயிரில் ஆங்காங்கே திடீரென்று மஞ்சள் நிறத்தில் கொடி போன்ற ஒரு ஒட்டுண்ணி பரவி காராமணி முழுவதும் அழிந்து வருகிறது. இது குஸ்குடா கலிபோர்னிகா டாட்டார் என்ற ஒட்டுண்ணி காரணமாக தெரிகிறது. காராமணி செடியை சுற்றி கழுத்தை நெரிப்பது போல் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இந்த கொடி ஒட்டுண்ணி அழித்து வருகிறது என்று இதுகுறித்து அதிகாரிகள் தலையிட்டு உரிய ஆலோசனை வழங்கி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேசுறேங்க. ஆகாயத்திலிருந்து அது ஒரு செடி பறந்து மஞ்சள் கலரில் கொல்ல பூரா பரவுது. அது பறந்த உடனே காயை பூவோ வைக்க மாட்டுது, அப்படியே அறுவடை ஆயிடுது. அது பயன் பண்ணால் இங்கே ஒன்று தான் முளையுது. அது பார்த்தா 1 செண்டு 1.5 செண்டு அளவுக்கு அதை தன்னார் பறந்துடுது. அது இயற்கை எதுவுமே பண்ண முடியல. பிடுங்கினாலும் அது அத்துப்படி ஆக மாட்டுது. அது என்ன பண்ணுறது, நாங்களே நோண்டி பார்த்துன்னு இருக்கிறோம். அந்த பயிர் இந்த வருஷம் குறைஞ்சபட்சம் 20 ஏக்கருக்கு ஒன்றும் இல்லாத ஆகிடுச்சு. காயே வைக்கல, அப்படியே முளையும் அது பறவினே போவோம். அந்த காயை பழம் எங்களுக்கு இந்த வருஷம் கிடையாது. அப்படியே நாளுக்கு நாள் பறவை அப்படி கொல்ல பூரா ஆயிடுது. அது நாங்களும் சொல்லலான்னு சொல்லிக்கிறாங்களே கொண்டு ஊரில் யாரும் அதை சொல்லலை. அது பார்த்து இந்த செடியை பிடிக்கும் போய் காட்டினா தான் தெரியும். அது முளையும் போது ஒரே இனுக்கு தான் அப்படியே நம்ம மயிர் மாரி வருது. அப்படியே சுற்றி அந்த கணுக தலையில் சுற்றிக்குது. சுற்றின உடனே அது அந்த வலுவாக அதில் தான் இருக்குது. அது மாடு போயினே தான் இருக்குது. 2-3 நாளே பார்த்தாக்க 2 திட்டு போயிடுது. அது நாங்களும் பிடிங்கி வாரி கொட்டி பார்த்துட்டு முடியாத விட்டாச்சு. 6 மணி தான். அது மல்லாட்ட சீசன் ஆடி மாதம் போடும். இந்த நேரத்தில் உளுந்து காராமணி தான் விதைக்கிறது. இது எல்லா பூமியிலையும் பூரி குடிச்சே மொத்தம் தாக்கிடுச்சு இந்த வருஷம். அங்கங்கே அப்படியே திட்டா பரவிடுச்சு. இப்படி பார்த்தாலும் ஒரு 30 ஏக்கருக்கு அதிகமாக இருக்குது. பிடுங்குனது கொஞ்சம் திட்டா பிடிங்கிறாங்க. வேற ஆடவே அது முளைச்ச உடனே வேற ஆடை எடுத்துறாங்க. பிடுங்காதவங்கள்ட்ட போயிட்டே இருக்குது. அது மாட்டுங்க காராமணி பூ வைக்காத காய் வச்ச பூவுக்கு எல்லாமே அந்த தழை சுற்றிக்குது. இல்லை அந்த வேறு ஒரு கணுக்கு தலைக்கு சுற்றிடுது. சுற்றுறோன்னா அந்த காயை பூவோ எதுவும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அந்த செடி உருவாகிறது காய் ஒன்று கூட வைக்கல. அப்படியே வெறிஞ்செடி தான். அப்படியே அது செடியாக அமுந்துடுது. அப்படியே அது சுத்த செடி வளர்ச்சியில் அப்படியே பழுத்து போய் அப்படியே வழியும் போன மாதிரி பூ மல்லிகைப்பூ செடி மாரி அப்படியே ஆகிடுது. சுற்றி வர